அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? நன்றி சொல்வோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள் இல்லையா? ஏனென்றால் நன்றி சொல்ல நாவை தந்தாரே, அதற்கு நன்றி இல்லையா? இந்த ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 62 இறை வார்த்தை 2-5 முடிய. பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிப்பா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக அவர் நம்மில் மகிழ்வார். எப்படி மகிழ்வார்? கன்னிப்பெண்ணை மணப்பது போல், இளைஞன் ஒரு கன்னிப்பெண்ணை மணப்பது போல் அவர் நம்மில் மகிழ்கிறார். அப்போ நம்ம ஆன்மா எப்படி இருக்கணும்? கன்னித்தன்மையோட, கரைதிரை இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தால்தான் நமக்கு ஒரு புதிய பெயரை சூட்டுகிறார். அப்படி இருக்கும்போது தான் நாம் வாழ்கிற இடம் புதிய நாடாக மாறுகிறது இல்லையா? அப்போ நமக்கு அவர் புதிதான ஒரு வாழ்க்கையை தருகிறார். அவர் கரத்தில் நாம் அழகிய மணிமுடியாக இருக்கிறோம், மலர் வளையமாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதற்கு எவ்வளவு துன்பங்கள் பட வேண்டும், எவ்வளவு துயரங்கள் பட வேண்டும், என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இறைவன் சொன்னாரே, நம் இயேசு சொன்னாரே, வாயே திறக்கவில்லையே, தந்தையே உடைய திட்டத்தை தான் நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னாரே, சொன்னாரல்லவா? அதுபோல்தான் அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதற்கு காரணம் இருக்கும். அப்போ நம் ஆன்மா கரைதிரை இல்லாமல் இருந்தால் ஒரு இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் நம்மை அழைத்தவர் நம்மளை மணந்து கொள்கிறார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வதோல் நம் கடவுள் நம்மில் மகிழ்கிறார். நாம் அவருக்கு இணைந்து எப்படி இருக்கிறோம்? நம் ஆன்மா புதுத்தன்மையாக, எந்த தவறும் இழைக்காத ஆன்மாவாக இருக்கிறதா? என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் அனைத்தையும் களைந்து எடுத்து விட்டு நான் இறைவனுக்குரியவள் என்று, இறைவனுக்குரியவன் என்று, ஆணோ பெண்ணோ யாராவது இருந்தாலும் நாம் அவருக்குள் இணைந்திருக்கிறோமா? அப்படி இணைந்திருந்தோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள் இல்லையா? இவ்வுலக வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை தான். ஆனால் அதில் நாம் எழும்புவது ரொம்ப கடினம்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதையும் மீறி நாம் எழுப்பப்படும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்பொழுது கண்டிப்பாக வேற்றினத்தார் நம்மை காண்பர், நம்மை தேடி வருவர், நாங்களும் மோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்வர். ஆண்டவர் நம்மளை புது பெயர் கொண்டு அழைப்பார் இல்லையா? புதியதொரு பெயரால் நம்மளை அழைப்பார். நாம் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவாக இருக்கிறோம். எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த வகையில் இருக்கிறோம் தெரியாது. ஆனால் அவர் நம்மளை பெருமைக்குரிய மக்களாக மாற்றுவார். மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். அந்த வல்லமை அவருக்கு மட்டுமே தான் ஒன்று. மனிதனை நம்புவது வீண், இறைவனை நம்புவது மட்டும்தான் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ள மக்களாக இருக்கும்போது உம்முடைய இதயத்தோடு எங்களையும் சேர்த்து அணைத்துக் கொள்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இளைஞனுக்கும் கன்னிப்பெண்ணுக்கும் இணைப்பது போல் ஆண்டவரே எங்களுடைய ஆன்மாவை உம்மோடு இணைக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆன்மா எப்பொழுதும் தூய்மை மிகு ஆன்மாவாகவும் நீர் தங்கும் இல்லமாக இருக்கும்படி இந்த வரத்தை தர வேண்டும் ஆண்டவரே. குற்றமற்ற ஆன்மாவாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இது கால் வரைக்கும் நடந்ததை அனைத்தையும் களைந்தெடுத்து இனி உமக்குரியவர்களாக நாங்கள் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.